வெல்கம் டு SM Vlogs யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறது திருவாரூர் அருகில் உள்ள இந்த வாசன் நகர் அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சமேத அருள்மிகு ஸ்ரீ ஜோதி ஸ்வர்ணலிங்கேஸ்வரர் நூதன ஆலயக்கர் கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போடுற வீடியோக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சிறிய கோயிலோட காட்சி தருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நந்தியம்பெருமான் காணப்படுகிறது. நந்தியம்பெருமான் தரிசனமணிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் காணப்படுகிறது. துவாரபாலகர் அனுமதி வாங்கிட்டு வாங்க மூலவர் தரிசிக்கலாம். இத்திருக்கோவிலுடைய மூலவர் திருப்பெயர் ஜோதி ஸ்வர்ணலிங்கேஸ்வர என பெயரை பெற்றார். இந்த லிங்கம் திருப்பெயர் ஸ்படிகலிங்கமாக காட்சி தருகிறார். அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா பின்புறம் மீனாட்சி கல்யாணம் காணப்படுகிறது. மீனாட்சி திருக்கல்யாணம் திருமண கோலத்தை காட்சி தருகிறார். அபிஷேகமும் அலங்காரம் ஆராதனைகள் சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது. மூலவர் தரிசனமணியாச்சு. மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் விநாயகர் தரிசிக்கலாம். இவர் தான் வந்து விநாயகர் தரிசனமணியாச்சு. அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா மனோன்மணி அம்மன் தரிசிக்கலாம். இத்திருக்கோவிலுடைய அம்மனின் திருப்பெயர் மனோன்மணி அம்மன். அவங்க உற்சவர் விக்கிரகம் இருக்காங்க. அமர்ந்த கோலத்தை காட்சி தருகிறார். அம்மனது தரிசனமணியாச்சு. இப்போ நம்ம ஜோதி ஸ்வர்ணலிங்கேஸ்வரர் விநாயகரும் மனோன்மணி அம்மன் தரிசனமணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்வர்ணலிங்கேஸ்வரர் கோயிலோட மணிவசனம் கேட்கலாம். இந்த வீடியோவில் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை விலாகை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.